ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினி டாக்கீஸ் தமிழ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம பார்க்க போகிற படம் 90s கிட்ஸோட ஃபேவரட் மூவி. அதாவது 90s கிட்ஸ்க்கு இவங்கள தெரியாமல் இருக்காது. படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு குட்டி கிராமத்திலிருந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் நடந்து வராங்க. இவங்க தான் இந்த மூவியோட ஹீரோஸ். கருப்பு சட்டை போட்டவன் பேர், குண்டா இருக்கிறவன் பேர் ஓப்ளிக்ஸ். இவங்க வேட்டைக்கு போய் காட்டு பண்ணியை அடிச்சுட்டு வராங்க. வழியாக 2 போர் வீரர்கள் வந்து, ஐயையோ இந்த கிராமத்துக்கிட்ட வந்தால் நமக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லையேன்னு அவங்கள பார்த்து பயந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. ஸ்ட்ரீக் ஓப்ளிக்ஸ் கிட்ட சொல்கிறா, இரு நான் இவங்கள பார்த்துக்கிறேன், இவங்களுக்காக எனக்கு மந்திரபானம்லாம் தேவையில்லை, ஏன்னா நான் காய்கறிகளை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்கும்போது அவனால் வலி பொறுக்க முடியல. கொஞ்ச நேரத்தில் அவங்க இவனை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வலி பொறுக்க முடியாமல் அவன் மந்திரபானத்தை எடுத்து குடித்ததும் அவனுக்கு அளவுக்கு அதிகமாக சக்தி வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த 2 போர் வீரர்களையும் அவன் வானத்துக்கே அனுப்புகிறா. அந்த இடத்துல படத்தோட டைட்டில் கார்டு வருது. நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிராமத்தில் தான் ஆஸ்ட்ரிக்கும் ஓப்ளிக்ஸும் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. இந்த மூவியில் இந்த கிராமத்தில் ரொம்பவே செம ஃபன்னான விஷயங்கள்லாம் நடக்கும். அதை நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த வயசானவர் தான் ஓப்ளிக்ஸ்க்கு ஆஸ்ட்ரிக்ஸ்க்கும் மந்திரபானம் தயாரித்து கொடுக்குறவர். ஓப்ளிக்ஸ்க்கு இந்த பொண்ணு மேலே ஆசை இருந்துச்சு. ஆனால் அந்த பொண்ணு அவனை கண்டுக்க கூட மாட்டான். இதுக்கிடையில் தன்னோட குருவும் ஓப்ளிக்ஸும் ஆஸ்ட்ரிக்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கிராமத்துக்குள்ளே புதுசாக ஒரு வண்டி வருது. அந்த வண்டி ஊருக்குள்ளே வந்து நின்னதும் கிராமத்து மக்கள் அந்த வண்டியை சூழ்ந்து நிற்கிறாங்க. மக்களுக்கு வண்டிக்குள்ளே யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அந்த வண்டியை ஓட்டிகிட்டு வந்தவன் இந்த கிராமத்தை சேர்ந்தவனாக இருந்தால் அவன் சில விஷயத்தை அவங்களுக்கு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் காட்டுறா. இவங்க 2 பேரும் சைனாலிருந்து வந்திருக்காங்க, நம்ம கிராமத்தோட உதவியை நாடி வந்திருக்காங்கன்னு அவன் சொல்கிறான். அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தன் அவளை எழுப்ப போகும்போது அவள் ரொம்பவே அலர்ட்டாக இருந்து அவன் கையை பிடிச்சி முறுக்கிடுறான். சீனாவோட இளவரசியும் அவங்க கூட வந்திருக்கிறது அவங்களோட பாதுகாவலர்னும். இந்த இளவரசியும் அவங்களோட பாதுகாவலரும் கிராமத்துக்கு வந்ததும் ஊர் தலைவருக்கு இந்த விஷயம் போய் ஊர் தலைவர் இவங்களை பார்க்க வர்றாங்க. எதுக்காக இவங்களை இங்கே கூட்டிகிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லும்போது இளவரசி நான் சீனாலிருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆப்ளிக்ஸ் சீனா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவரோட குரு காமிக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நம்ம பார்க்கலாம். மாமன்னர் இறந்ததும் அவங்களோட மனைவியான பேரரசி தான் சீனாவோட மையப்பகுதியை ஆட்சி செய்கிறாங்க. அதை சுற்றி இருக்க 6 அரசர்களும் சீனாவில் பேரரசியை கொன்னுட்டு அவங்க ஆட்சியை பிடிக்கணும்னு ரொம்பவே தீவிரமாக இருக்காங்க. நம்ம இப்போ ஃப்ளாஷ்பேக்கை பார்க்கலாம். சைனாவில் இளவரசியோட பிறந்த நாள். வழக்கம் போல் ஜாடியும் அவங்களுக்கு தேவையில்லாத கிஃப்ட்ஸும் வந்தனால இளவரசி அங்கிருந்து கோபமாக எந்திரிச்சு போயிடுறாங்க. அந்த அன்னைக்கு இளவரசியோட பேரரசி அவங்க நாணயத்தை கொடுக்குறாங்க. அவன் பேர் டென்சின். இவன் இளவரசியை கட்டிக்க ஆசைப்படுவான். இவனும் சைனாவில் ஒரு இளவரசன். இவன் பேரரசிக்கிட்ட இளவரசியை திருமணம் செய்வதற்கு ஒரு கோரிக்கை வைப்பா. ஆனால் அவனை அங்கிருந்து அவமானப்படுத்தி பேரரசி இவ தான் இளவரசிக்கு பாதுகாப்பாக இருக்கிறவ. இவ பேர் மிஸ்டி. இளவரசிக்கு கிஃப்ட் எதுவும் பிடிக்காதனால அவங்கள ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகலான்னு பேரரசியும் அவளோட பாதுகாப்பாளரோட 3 பேர் இந்த கடைக்கு போகிறாங்க. 3 பேரும் மாறு வேஷத்தில் வந்தனால பேரரசி யாருன்னு தெரியாமல் அவங்கக்கிட்டேயே இவன் திமிராக பேசிகிட்டு இருப்பா. அதனால அந்த கடையோட ஓனர் என்னை மன்னிச்சிருங்க, இவனுக்கு நீங்கள் யாருன்னு தெரிலன்னு சொல்லி அவன் அறிமுகப்படுத்துகிறான். கடையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கும், நீங்கள் பாருங்கன்னு சொல்லி அவங்கள ரொம்பவே சந்தோஷப்படுத்துகிறான். அவன் தயாரித்த ஒரு பெர்ஃப்யூமை இளவரசிக்கு கிஃப்டாக கொடுக்குறான். இந்த மாதிரி அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயம் என்னன்னா, அந்த இளவரசர் டென்சின் அங்கே வந்து அவங்கள சிறைப்பிடிக்கலான்னு ஆளுங்களோட வந்துடுறான். இவங்க எல்லாரும் ஒளிஞ்சு உட்கார்ந்துருக்கும் போது பேரரசி இளவரசியை எப்படியாவது காப்பாத்திருன்னு மிஸ்டி கிட்ட சொல்கிறா. அதனால அந்த கடையோட ஓனர் அவனோட மாமா பையனை நீ எப்படியாவது இளவரசியை பின் வழியாக கூட்டிகிட்டு போயிரு, ஏன்னா எங்களோட உயிர் இருக்குமா இல்லையான்னு தெரியாதுன்னு சொல்லி பேரரசி அவங்க கிட்ட பேசி பத்திரமா நம்மளோட கிராமத்தோட உதவியை தேடி கூட்டிகிட்டு போன்னு அவனை சொல்லிடுறா. அங்கிருந்து அவனை அனுப்பும்போது பேரரசியும் அவனையும் அந்த கடையோட ஓனரையும் அவங்க சிறைப்பிடிச்சிடுறாங்க. இந்த விஷயத்தை அந்த சீக்ரெட் ஜன்னல் வழியாக இளவரசி பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அந்த மாமா பையன்கிட்ட இளவரசி எப்படியாவது எங்கள் அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை ஊர் தலைவர் முன்னாடி சொல்லி முடிக்கிறா. இதை கேட்டு எல்லாரும் ரொம்பவே அழுகுறாங்க. அவங்களுக்கு உதவி செய்ய முன் வர்றாங்க. ஆனால் ஊர் தலைவர் இந்த விஷயத்தை என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லி மறுக்கிறாரு. ஆனால் ஆப்ளிக்ஸ் நான் கண்டிப்பாக உதவுவேன்னு சொல்கிறான். ஆஸ்ட்ரிக்கும் நானும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான்.
ஊர் தலைவர் மறுத்ததும் அவங்க பொண்டாட்டிக்கு கோவம் வந்து, நீ எதுக்குமே கையில் ஆக மாட்ட, அவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லவங்களையும் நீ போக வேணான்னு சொல்கிற, இப்போ முடிவாக என்ன தான் சொல்கிறேன்னு சொல்லும்போது ஊர் தலைவர் போக சம்மதிச்சிட்றாரு. கேட்டதும் அங்கே இருந்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிருது. இங்கே இன்னொரு அரண்மனையை பார்க்குறோம். அதாவது ரோம் நாட்டில் ஜூலியஸ் சீசரோட ஆட்சி நடந்துட்டுருக்கு. இவன் தான் ஜூலியஸ் சீசர். இவனோட மனைவி கிளியோபாட்ரா. இந்த சீனை நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு இந்த சீனில் ரொம்பவே காமெடியாக இருக்கும். இந்த காமெடியெல்லாம் சொல்லிட்டா சுவாரஸ்யம் ரொம்பவே கெட்டு போயிடும். நீங்கள் படத்தில் பார்த்து ரசிச்சுக்கோங்க. ஜூலியஸ் சீசரை பார்க்குறக்காக சைனாவிலிருந்து அந்த டென்சிங் இளவரசனோட ஆலோசகர் வர்றான். இவன் ஜூலியஸ் சீசரை பார்த்து, நாங்கள் சைனாவில் இருக்க பேரரசியை சிறப்பிடிச்சிட்டோம், நீங்கள் மீதி இருக்கிற அரசர்களை எல்லாம் எதிர்த்து போராடி வெற்றி பெற நீங்கள் எங்களுக்கு படைபலமாக வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். கேட்டதும் ஜூலியஸ் சீசரோட ஆலோசகர், நம்ம பேர் இன்னும் சைனாவில் விரிவுபடுத்தலைன்னு சொல்லும்போது அவர் கண்டிப்பாக நாம் இங்கே போகணும்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. இங்கே கிராமத்தில் ஆஸ்ட்ரிக்கும் ஆப்லிக்ஸும் பயணத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. பயணத்துக்கு போகும்போது அவங்களோட குரு மந்திரபானத்தை கொடுக்குறாரு. இதை வேண்டாம் அப்படின்னு ஆஸ்ட்ரிக் சொல்லும்போது, இல்லை இது ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரம், இதுக்கு முன்னாடி தயாரித்ததை விட இது பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி தேவையான பொருளாக எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிராமத்து மக்கள்கிட்ட சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அங்கே இருந்து கடல் வழியாக பிரயாணம் பண்ணி ஒரு கடற்கரையை வந்து சேர்றாங்க. ஒரு சாயங்கால நேரத்தில் அவங்க வந்து சேர்ந்ததுனால நைட்டு நம்ம எங்கேயும் போக வேண்டான்னு அந்த கடற்கரையிலேயே தங்கிடலான்னு சொல்கிறாங்க. எல்லா பிரச்சனைக்கு இடையில ஆஸ்ட்ரிக்கும் இவனுக்கும் இளவரசிக்காக சண்டை வந்துட்டு இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேருமே இளவரசியை லவ் பண்ணுறாங்க. சீனில் இவங்க யாரையுமே தூங்கக்கூடாமல் இவங்க தொல்லை பண்ணும்போது மிஸ்டிக் அவங்கள சத்தம் போட்டுருவா. இளவரசி பேரரசியை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டு அழுதுட்ருப்பாங்க. டென்சின் ஒரு சிறைச்சாலையை நோக்கி பார்க்கும்போது அந்த இடத்துல தான் இவங்க பேரரசியை அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு எண்ணிக்கை கொண்ட ஒரு பால்ஸை கொண்டாந்து வச்சு, இந்த பாலை எண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இளவரசியை வந்து சேரலைன்னா நான் உங்கள் 2 பேரையும் கொன்றுவேன்னு சொல்லி டென்சிங் அவங்கள மிரட்டிட்டு போகிறான். டென்சிங் மகாராணியை யாருக்குமே தெரியாத ஒரு மர்மமான இடத்துல அடைச்சி வச்சுருந்தா. அந்த இடம் ரொம்பவே உயரமாகவும் மலைகளுக்கு நடுவில் இருந்துச்சு. யாராலையும் யோசித்து பார்க்க முடியாத இடத்துல இருந்துச்சு. இங்கே ஜூலியஸ் சீசர் அவரோட படையை கூட்டிகிட்டு டென்சிங்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தன்னோட ரோம் நாட்டிலிருந்து சீனாவுக்கு வர்றாரு. இடையில டென்ட் போட்டு தங்கி ரொம்பவே சீக்கிரமாக சீனா போகிறாங்க. அடுத்து ஆஸ்ட்ரிக்கும் ஓப்லிக்ஸும் இளவரசியை கூட்டிகிட்டு கடல் வழியாக போகிறதுனால அங்கே ஒரு மாலுமியை தேடுறாங்க. அவங்களுக்கு ஒரு கப்பல் தேவை. அதுக்காக அங்கே ஒரு பாரில் போய் அவங்க சிறந்த மாலுமியை விசாரிக்கும்போது அந்த பாரோட ஓனர் அவங்களுக்கு ஒரு நல்ல மாலுமியை காட்டுறா. அவன்தான் நல்ல மிகச்சிறந்த மாலுமின்னு சொல்கிறாங்க. அதனால் அவனோட போட்டை தேர்வு செஞ்சு அவன் கூட போகலான்னு பிரயாணம் பண்ணுறாங்க. முதல்ல அவன் மறுக்கிறா. ஓனர் மாலுமியை காமிச்சதுக்கு கமிஷன் கேட்குறாங்க. கமிஷன் கொடுக்காம இந்த இடத்துலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லும்போது ஆஸ்ட்ரிக்கும் ஓப்லிக்ஸுக்கும் கோவம் வந்து மந்திரபானத்தை குடிச்சிட்டு அவங்க கூட அந்த பாரில் சண்டை போட வந்த ஒவ்வொருத்தரையும் அடித்து போட்டுடுறான். அதை பார்த்துட்டு இருந்த மாலுமி முதல்ல வரலன்னு சொன்னவன் அந்த நடந்த சண்டையை பார்த்துட்டு அவங்க கூட வர சம்மதிக்கிறான். அங்கிருந்து அவங்க கேட்ட மாதிரியே மாலுமி தன்னோட கப்பலை எடுத்துட்டு அவங்கள சீனாவுக்கு கூட்டிட்டு போகிறான். தன்னோட அம்மாவோட நினைவு வந்துருச்சு. இளவரசியோட பிறந்த நாளுக்கு கொடுத்த அந்த தங்க நாணயத்தை வச்சு ஆஸ்ட்ரிக் கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணி அங்கேருந்து எந்திரிச்சும் போயிடுறாங்க. சீன்லாம் வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். படத்தில் கொஞ்சம் சீரியஸாக போனாலும் காமெடி நிறையாவே இருக்குது. அவங்க கடலில் போயிட்டுருக்கும்போது அவங்களுக்கு எதிராக ஒரு கப்பல் வருது. அந்த கப்பலில் இருக்க மாலுமி பைனாகுலர் வச்சு யார் வரான்னு பார்க்கும்போது ரொம்பவே ஷாக் ஆகுது. ஏன்னா அவங்க ஆஸ்ட்ரிக் கிட்டேயும் ஓப்லிக்ஸ் கிட்டேயும் நிறைய டைம் அடி வாங்கியிருப்பாங்க போல். அடுத்து மிஸ்டிக் அவங்கக்கிட்ட, இந்த டைம் நான் போய் அவங்கள எப்படி அடிக்கிறேன்னு பாரு, அவளோட திறமையெல்லாம் அங்கே காட்டிகிட்டு இருக்கா. அவள் கப்பலில் இருந்த ஒவ்வொருத்தரையும் அடித்து அந்த கப்பலை கடலில் மூழ்க வச்சு வந்துடுறா. இதை பார்த்த நம்ம ஓப்லிக்ஸ்க்கு மிஸ்டிக் மேலே ஒரு லவ் வருது. அவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி சொல்கிறாங்க. நீ ஏன் அந்த மந்திரபானத்தை குடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி மிஸ்டிக் ஓப்லிக்ஸ் பார்த்து கேட்கும்போது, சின்ன வயசில் ஆஸ்ட்ரிக்கும் நானும் அந்த மந்திரபானத்தை தயாரிக்கும் போது ஆஸ்ட்ரிக் ஒரு ஸ்பூனில் அதை குடிச்சு பார்த்தான். நானும் குடிக்கலான்னு ஆசைப்படும் போது நான் அந்த பெரிய ஒரு பாத்திரத்தில் விழுந்து எனக்கு அந்த சக்தி என் உடம்புக்குள்ளேயே இருக்குதுன்னு ஆப்லிக்ஸ் மிஸ்டிக் கிட்ட சொல்கிறான்.
2 பேரும் இப்படி பேசி நெருக்கமாகறாங்க. இந்த சைடு நம்ம ஜூலியஸ் சீசர் படைகளை எல்லாம் திரட்டி சைனாவுக்கு எதிராக இருக்க சிற்றரசர்களுக்கு எதிராக போர் செய்ய பிளான் போடுறாரு. அவர் போட்ட பிளான் படி தன்னோட படைகளை எல்லாம் கூட்டிட்டு முதலாவது சிற்றரசங்கிட்ட போருக்கு போகிறாரு. ஜூலியஸ் சீசர்கிட்ட ஆன்டிவைரஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வீரன் இருந்தா. ஜூலியஸ் சீசருக்கு ஆன்டிவைரஸுங்கிற வீரன் ரொம்பவே பக்கபலமாக இருந்தா. ஒவ்வொரு போர்லேயும் அவன் எதிரிகளை தோக்கடிச்சு ஜூலியஸ் சீசருக்கு வெற்றி மட்டுமே கொண்டு வந்துட்டு இருந்தா. இந்த ஆன்டிவைரஸனோட உதவியோட ஜூலியஸ் சீசரும் டென்சிங்கும் ஒவ்வொரு சிற்றரசுகளையும் கொண்டு கிட்டத்தட்ட ஒரே ஒரு குறுநிலத்தை தவிர்த்து மற்ற எல்லா 5 இடத்தையும் பிடிச்சிருவாங்க. இந்த மூங்கில் முகமூடி போட்ட இளவரசனோட நாட்டை மட்டும் பிடிக்க முடியாது. இங்கே ஜூலியஸ் சீசரும் டென்சிங்கும் கடைசியாக இருக்க இந்த மூங்கில் முகமூடி போட்ட இளவரசனை எப்படி தோற்கடிக்கிறதுன்னு ஒரு பயங்கரமான திட்டத்தை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு இடையில இவங்க பேரரசி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க மிஸ்டிக் அவளுக்கு தெரிஞ்ச அவனோட குருவோட இடத்துக்கு அவங்கள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர்றா. மிஸ்டிக் குருவோட ஆள் ஒருத்தன் அவங்களுக்கு ஒரு துண்டு சீட் மூலிமா குரு அவங்கள எங்கே வர சொல்கிறதும் எந்த டைமுக்கு மீட் பண்ணுறதுங்கிற விவரத்தை அவன் கொடுத்துட்டு போயிருக்கான். இவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் தங்கிட்டு இருந்ததுனால ஆஸ்ட்ரிக் ஆப்ளிக்ஸ் கிட்ட சொல்கிறான், நான் இளவரசியை காதலிக்கிறனால அவங்க நம்ம வீட்டில் வந்து தங்க வேண்டியது வரும், அதனால் நீ கிளம்பிருன்னு. அதே மாதிரி ஆப்ளிக்ஸும் நான் மிஸ்டிக்கை லவ் பண்ணுறதுனால நானே போய்க்கிறேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு இடையில ஒரு மோதல் வருது. அவங்க இருக்கிற இடத்துல அவங்கள தேடி டென்சிங் ஆளுங்க வந்துட்டாங்க. உடனே அவங்க அங்கிருந்து ஒரு வார்னிங் கொடுக்கும்போது இளவரசிக்கு ரொம்பவே கோவம் வருது. அது என்னன்னா, இன்னையிலிருந்து 7வது நாளில் பேரரசியோட தலை துண்டிக்கப்படணும் ஜூலியஸ் சீசரும் டென்சிங்கும் முடிவெடுத்துட்டாங்கன்னு சொல்கிறான். இதை பார்த்ததும் இளவரசி அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. மிஸ்டிக் ஒரு சைடு அடிக்க இளவரசியும் நல்லாவே சண்டை போடுறா. மிஸ்டிக் தான் இவளுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கா. படத்தில் ரொம்பவே காமெடியாக இருக்கும். ஏன்னா புறாவை இங்கே ஜூலியஸ் சீசர் கோவமாக அனுப்பும்போதே இந்த சைடு ஜூலியஸ் சீசருக்கு கிளியோபாட்ராகிட்டேருந்து ஒரு நல்ல செய்தி வரும். அந்த செய்தி என்னன்னா, நான் ரொம்பவே ஓவராக தான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, 4 மாதம் பிரிஞ்சு இருந்துட்டோம், நம்ம திரும்ப சேரலாமா அப்படின்னு அந்த ஓலையில் வந்திருக்கு. இந்த சீனில் படத்தில் ரொம்பவே அருமையாகவும் காமெடியாகவும் எடுத்திருப்பாங்க. மிஸ்டிக் தன்னோட குருவை சந்திக்க வருவாங்க. அவங்க சொன்ன மாதிரியே பேரரசி எந்த இடத்துல இருக்காருன்னு தன்னோட குரு அவரோட பவரை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பாரு. இதுதான் பெஸ்ட் காமெடி சீன். ஏன்னு நீங்களே படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு ரோம் படை வீரர்கள் அவங்கள தாக்க வருவாங்க. ஆனால் அவங்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. ஏன்னா பேரரசியை காப்பாற்றினாதான் திரும்ப நாடு டென்சிங் கிட்டேருந்து பேரரசியோட கைக்கு வரும். அதனால ஓப்ளிக்ஸ் ரொம்பவே வேகமாக ஓடி அவங்கள பேரரசி இருக்கிற இடத்துல கூட்டிகிட்டு போய்விடுவான். அங்கே மிஸ்டிக் வேகமாக மேலே ஏறி ஜெயிலில் இருக்க பேரரசியை மீட் பண்ணுறா. டென்சிங் சொன்ன மாதிரி அந்த பாலில் ஒரே ஒரு பால் தான் வந்திருக்கும். அந்த அன்னைக்கு நான் உன்னை கொல்ல போகிறேன், அதாவது பேரரசியை தூக்கில் போட போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் மிஸ்டிக் அந்த ஜன்னலை உடைச்சி பேரரசியை காப்பாற்றி அங்கிருந்து அவங்கள கீழே கூட்டிட்டு போயிடுவா. இவனையும் நீ எங்கள் கூடயே வந்துரு, இல்லைனா உன் உயிர் போயிருன்னு சொல்லும்போது நான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சிருவேன், நீங்கள் கீழே போங்கன்னு சொல்லி அவங்கள சொல்கிறான். பேரரசியை காப்பாற்றினதும் இளவரசிக்கு ரொம்பவே சந்தோஷம் வந்து அவங்கள கட்டி பிடிக்கிறான். பேரரசியை இவங்க காப்பாற்றினது தெரிஞ்சதும் காவலர்கள் அவங்கள சத்தம் போடும்போது அவங்க அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. அவங்க அங்கிருந்து 2 அணியாக பிரிஞ்சு போகிறாங்க. ஒரு சைட் மிஸ்டிக்கும் பேரரசியும் போருக்கு தேவையான படை வீரர்களை திரட்டுறதுக்காக இளவரசியை ஆஸ்டிக் கிட்ட ஓப்ளிங்ஸையும் ஜூலியஸ் போகிறாங்க. பயங்கரமான திட்டம் போட்டு அந்த மூங்கில் முகமூடி போட்ட அரசனை அழிக்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் ஆஸ்ட்ரிக்கும் ஓப்ளிக்ஸும் மூங்கில் முகமூடி போட்ட இளவரசங்கிட்ட உதவி கேட்குறக்காக இளவரசியை கூட்டிகிட்டு வர்றாங்க. அங்கே இருக்கிற ஒரு அமைச்சர் அவங்கள மறுக்கிறான். ஏன்னா நீங்கள் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லும்போது மகாராணி கொடுத்த அந்த தங்க நாணயத்தை அவங்க காட்டுறாங்க. அந்த இளவரசை வந்து அந்த முகமூடியை கழட்டும் போது இளவரசிக்கு இவனை ரொம்பவே பிடிச்சிக்குது. நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த படத்தில் எந்த சீனுமே ரொம்ப சீரியஸாக இருக்காது. போருக்கு தயாராகி இளவரசனோட போர் புரிய இளவரசி சேர்ந்துடுறாங்க. இங்கே ஜூலியஸ் சீசரும் டென்சிங்கும் தன்னோட மொத்த படையோடு வந்துடுறாங்க.
இளவரசி முன்னாடி வந்து நீங்கள் போரில் பின்வாங்கிக்கிறது நல்லதுன்னு சொல்லும்போது அவங்களோட படைபலத்தை பார்த்து டென்சிங்கும் ஜூலியஸ் சீசரும் ஏளனமாக சிரிக்கிறாங்க. அப்போ ஆன்டிவைரஸ் தாக்க போகும்போது அவனுக்கு கால் சுளுக்கிடுது. அதனால் நான் போரில் பங்கெடுத்துக்க முடியாது, எனக்கு பதிலாக நீங்களே சண்டை கட்டுங்கன்னு சொல்லிடுறான். இந்த சீனில் ரொம்பவே ரசிக்கிற வகையில் இருந்துச்சு. ஆஸ்ட்ரிக் தன்னோட மந்திரபானத்தை எல்லார்கிட்டேயும் கொடுத்து குடிக்க சொல்கிறான். அவங்க அந்த மந்திரபானத்தை குடித்ததும் ஆஸ்ட்ரிக் மாதிரியே அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பயங்கரமான சக்தி கிடைக்கிது. அந்த சக்தியை வச்சு ஜூலியஸ் சீசரோட படைகளை துவம்சம் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மந்திரபானத்தோட சக்தி குறைஞ்சிட்டு வந்ததுனால அவங்க படையை சமாளிக்க முடியாமல் போயிடுது. இங்கே திரும்ப ஆஸ்ட்ரிக்கும் ஆப்லிக்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. வீரர்கள் சுற்றி நின்று அவங்கள கைது பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், நம்ம தோத்துட்டேன்னு இளவரசி நினைக்கும்போது மிஸ்டிக்கும் பேரரசி ஒரு மிகப்பெரிய படையை கூட்டிகிட்டு இவங்களுக்கு எதிராக வந்துடுறாங்க. இதை பார்த்ததும் ஜூலியஸ் சீசரும் அவர்களோட படையும் பயந்து ஓடிடுறாங்க. ஜூலியஸ் சீசர் தன்னோட ரோமுக்கே திரும்பி போயிடுறாரு. டென்சிங்கும் அவங்கக்கிட்ட சரண்டர் ஆயிடுறா. இதனால் போரில் பேரரசி மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க. இதை எல்லாரும் ரொம்பவே கொண்டாடுறாங்க. போர்லேயும் ஜெயிச்சதுனால இளவரசிக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியல. நல்லா கொண்டாடலான்னு சொல்லி திரும்பி கிராமத்துக்கு பேரரசியும் இளவரசி எல்லாரும் வந்துடுறாங்க. ஊர் தலைவர்கள் முன்னாடி இதை ரொம்பவே கொண்டாடுறாங்க. பேரரசிக்கு ஜெயிலில் துணையாக இருந்த அந்த ஃப்ரெண்டும் வந்துடுறான். படம் ரொம்ப ஸ்மூத்தாகவே இங்கே முடிச்சுக்கிறாங்க. ஆப்லிக்ஸும் ஆஸ்ட்ரிக்கும் என்னதான் சண்டை கட்டி ஈகோவில் இருந்தாலும் கடைசியில் ஒன்று சேர்ந்த பொண்ணையும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மிஸ்டிக் தான் பிடிச்சிருச்சுன்னு ஆப்லிக்ஸ் சொல்லிடுவான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் இப்படியே ஜாலியாக டான்ஸ் ஆடி முடிஞ்சிருது. இவங்க சைனாவுக்கு திரும்பிடுவாங்க. ஆஸ்ட்ரிக்கும் ஆப்லிக்ஸும் நண்பர்களாகிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய மூவிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஏதாச்சும் குறை இருந்தால் தெரிவிங்க. தேங்க்யூ.